வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குது, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம்மா, நம்ம பெருநாளைக்கு போட்ட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கிறோன்னு கேட்டு எல்லாரும் கேட்டிருந்தோம். எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப சந்தோஷம். அதில் நிறைய பேர் குட்டி மஸ்தபா ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மாமி, குட்டி முஸ்தபா ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறான். நீங்கள் எல்லோரும் அழகாக தான் இருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு வேகமாக தான் நாள் ஓடுது கேளுங்களேன். இந்த ஆரம்பிச்சாப்புல இன்ச்சு நோம்பு பெருநாவும் முடிஞ்சிருச்சுமா. கேளுங்களேன், இந்த ஜெயின்ஸை வேற ஆளை காணும். இவ்வளோ ஜனங்களுக்கு ஒரு பயமாக இருந்தீங்கயா. பெருநா முடிஞ்சா வீடியோ வருமா, நோம்பு முடிஞ்சா வருமானு ஒரு கேள்விமா. வருமா இன்ஷால்லா. கேள்வியா கேட்காது எவ்வளோமா. மாமி செயலில் காட்டுறேன். 500, 1000, 1200, 300, 1800, 2000, 2500. என்ன ஜெயின்ஸா ரோட்டில் வந்துட்டு வர அப்படி கேட்குது. அடி பணத்தையிலே நீட்டு வர்றா. ஏது இவ்வளோ காசு ஜெயின்ஸாக யார் கொடுத்தான்னு தெரியலையே. ரோட்டில் கொட்டிடுவாள். 4900, 5400. சூப்பர், கணக்காக விட்டுட்டோம்ல, விட்டுட்டோம்மா. என்ன ஜெயின்ஸா பணத்தை வச்சு துப்பிட்டு வரா? ஆமாம் ஆமாம், பணத்தை வச்சு தொட்டு தானே இன்னுவாக. என்ன உனக்குப்பா பத்தியல்ல காசை? ஏதிரி இவ்வளவு காசு வச்சு காரில் பாரு, காரை கொழுப்பி. இங்கே ஏதிரி கொழுப்பி எங்கடி? ஒன்றும் இல்லடி. இல்லை இந்த மாதிரி கந்தஸ்டி போட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. திடீர்னு காலில் பாரு காரை கொழுப்பின்னு. அதெல்லாம் எங்கே மாறிடுச்சு. காரை கொழுப்பின்னால இப்போ யாருக்கு தெரியும். என்னடி நீனா சொல்லி நீனா திருச்சிக்கிட்டு இருக்கிறா? என்னடி உட்படாதவம்மா. இரு முதல்லேருந்து என்னென்ன 100, 200, 300, 900, 1000, 1200, அது என்னென்ன 1800. 1800, 500 எவ்வளவு பிளா ரசீதா? குடடி எங்கே தேடிட்டு வர அந்த பணத்தை கூட நான் என்ன தர்றேன். அசுக்கு பிசுக்கு, இது என் பெருநா காசு. பெருநா காசா? உனக்கு யாரு கொடுத்தது? நான் பெருநா அன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போனேன். 200, 300 கொடுத்தா பெருநா காசு. நானும் சின்ன பிள்ளை தானே. மூதேவி, நீ தான் போற வீட்டுக்கு 100, 200 சின்ன பிள்ளை கொடுக்கணும். நீ இப்போ சின்ன பிள்ளை தான் அப்பீட்டு வந்துட்டியாடி. எனக்கு கொடுத்தா பெருநா காசு. ஆமா, உனக்கெல்லாம் தரமாட்டாக. அதான் அடுத்த வருஷம் இருக்குதோ இல்லையான்னு சொல்லிட்டு கொடுத்துப்பாங்கயா. பொறாம எவ்வளோ வளர்க்க. இந்த காசு கூடி எண்ணி சொல்கிறேன் எவ்வளோ திக்கிண்டு. 6400 இருக்கு. நான் ஏற்கனவே எண்ணிட்டேன், சும்மாதான் எண்ணிக்கிட்டு வந்தேன். எப்படி 6400 உன்னை நம்பி கொடுத்துக்கிறாங்களே? கேளுங்களேன். ஐடியா பண்ணி தெரியுமா? இவன் எங்கேருந்து அப்படி அழுவிட்டு வர்றான்? ஏன்டா கண்ணெல்லாம் தார அழுவிக்கிறா? என்னடா அப்படி தேம்பிலும் அழுவுறான்? எங்க வச்சிருந்தா அதெல்லாம் நான் ஒண்ணும் பார்க்கலையே. உருப்படாதவம்மா. எவ்வளவு 100, 200? 7000 வச்சிருந்தா ஜெயிச்சா. எங்க பதிலா தெரியல ஜெயிச்சா. இவன் காசாது. நான் கூட அரபியப்பா தான் வச்சுட்டு மறதியில போயிட்டாங்கன்னு நினைச்சேன். 7000 வாங்குறானே. நம்மள்ட்ட காசு கம்மியாவளோ இருக்குது. நம்ம தான் தப்பா எண்ணிட்டோமா. அதுவும் நல்லதுதான். 7000 கரெக்டாக இருந்தால் நம்ம இவள்கிட்ட சொல்லியிருந்தோம்னாக்கா இவ கண்டுபிடிச்சிருந்திப்பா ரசீதா. இல்லைன்றுவான், அக்கௌண்ட்டில் போய் போட்டுருவான். 7000 ஜெயின்ஸா 6400 இவ தான் என்னமோ தில்லுமுள்ள பண்ணிக்கிறான். என்னான்னு கேட்பான். என்ன ஜெயின்ஸா எங்கே இடிக்கிற மாதிரி தெரியுது? சும்மா இரு. போடா வீட்டுக்கு போடா, போய் தேடுவான். ஜெயின்ஸா நீ எடுக்கிறீல? அல்ல, அவன் நேரடியாவே கேட்கறானே. போடா ஒரு வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு நீ எடுக்கல நான் எடுக்கலான்னுக்கிட்டு போ வர்றேன். ஜெயின்ஸா உண்மையை சொல்ல, அவன்ற காசு தானே அது? அதான் பண்ற காசு தான். இப்போ வச்சிருந்தா உருப்படாம அதை வாங்குறேன், பேட்டை வாங்குறேன், பாலை வாங்குறேன்ட்டு உருப்படாம ஆக்கி காசு செலவு பண்ணிவிடுவான். அதான் உன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருவான்னு எடுத்துக்கிட்டு போறேன். நல்லது மாதிரி நல்ல வேலை பார்த்தாடு ஜெயின்ஸா. அவனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீல்ல? இவ ஒருத்தி அவன் அக்கௌண்ட்ல இல்ல என் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு போறேன். கேளுங்க கூக்கமலை, ஓ அக்கௌண்ட்ல ஏன்டி அவன்ட்டு போறோம்? அவனுக்கு போட வேண்டிய அக்கௌண்ட் திறந்து துறப்பான். எல்லாத்துக்கும் என்ன அவசரம்? அல்லாவே என்ன சின்னட்டா வந்து நிக்கிறான். என்னம்மா வீட்டுல தேடி பாத்தியா? இங்க பாரு ஜெயின்ஸா, காசை கொடுக்காம இங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அக்கௌண்ட்ல போடுற அக்கௌண்ட்ல யார் காசை யார் அக்கௌண்ட்ல போடுறது? போன வருஷமும் இந்த காசு அப்படித்தானே ஹராவாக்குனா நான் கொண்டு அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறேன். உனக்கு அப்புறமால தேவைப்படும். அதான் நாங்கள் பாத்துக்கிறோம். காசை உமா கடிச்சு ரோஜா. நான் வந்து உம்மாட கொடுக்கணும். எனக்கு 500 தான். நான் பேட்டு வாங்க போறேன். மிச்ச காசை உம்மாட கொடுத்துட்டேன். முதல்ல காசு கொடு ஜெயின்ஸா. இன்னும் நாளைக்கு தான் டே எங்கள் வாப்பா வர்றாங்க. ஆட்டமெல்லாம் எங்கள் வாப்பா தெளிப்பிடுவேன். எங்கள் வாப்பா அடி பிச்சு விடா உன்னைய. சின்ன பிள்ளை எங்கள் வாப்பா வந்து ஜிம்முக்குலாம் பண்ண ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்கு. உங்கள் வாப்பாவே அடிச்சு மண்டையில் அடிச்சு 10 விடுறானோ வேலை இல்லாமல் அங்கே பெரிய ஜிம்முக்கு போனாங்களாம். ஜிம்முக்கு வா இதே சொல்கிறேன் எங்கள் வாப்பாட்ட வா இனி
என் முன்னாடி வாப்பா அப்படி பேசுறீல, உனக்கு இருக்கு வா. அப்பா அப்பா அந்த அக்கா உங்க அப்பா கூட உங்க அம்மா கூட போய் படுத்துக்க, ஏன் இங்கே இருக்கிறா? அது நான் அங்கே தான் இருப்பேன், உன்னையே தான் ஆக்கினா தான் பண்ணுவேன். ஆனால் காசு மட்டும் நான் எங்கம்மாட்ட கொடுத்துருவேன். நல்லா வளர்ந்துக்கிறாடா நீ, இருக்கிறதெல்லாம் திங்கிறத பேடுறதெல்லாம் இங்கே காசு மட்டும் எங்கம்மாட்ட கொடுப்பீங்களோ? இப்போ அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது ஜெயின்ஸா. உமா உங்களுக்கு தெரியாது, போன வருஷம் இப்படி தான் பெருநாளைக்கு 3000 ரூபா சேர்த்தேன். எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறேன், சேர்ந்தவனே வாங்கிக்கலாம்டா. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா ஜெயின்ஸா? என்ன பண்ணுனா டேட்டா நம்ம குடும்பத்தை செய்யலாம் வெளியே சொல்லக்கூடாது. ஒரு இட்லி கடை வைக்கிறேன்னு பழைய வண்டியை வாங்கிட்டு தெரியுமா? ஊட்டாசில் கிடக்கு 50 ரூபாய் கேட்டான் இடக்கடைக்காரன் வந்து. 3000 ரூபாய் வாங்கினான். கேட்டா இந்த இட்லி கொண்டியில் வந்து வாங்கிடுவோம் காசுல, இதில் லாபம் வரதான் உனக்கு பாதியான். அங்கே வந்தது கூட நட்டம். லாபம் நட்டம் வியாபாரத்தில் ஜகஜம். நீ வீட்லேயே ஒழுங்காக சமைக்க மாட்டான், உனக்கு சமைக்க தெரியாது. இதில் இட்லி கடை, இட்லியை பதில் வந்துருங்க, இதட்டா இருந்துச்சு, கொலக்கட்டை எட்டான். எவனா திம்மானா ஒருத்தன் திண்டு பல்லு கல்லு கையில் வந்துச்சு. சரி விட்டுந்தான் காசு எடுத்து தொலை முதல்ல. ஒரு நம்ம ஜெயின்ஸுக்கு காசு கொடுக்காம போனால் நம்மளை இந்த விட்டு விட்டு வச்சு விட்ருவாளோ, எதுக்கு பாதி காசை கொடுத்துருவோம் ஜெயின்ஸாக்கு. சரி உனக்கு பாதி காசு 2000 ரூபா தர்றேன். சரிடா கொடுடா. என்னடா பாதி காசு 2000 ரூபாங்கிற? 7000 ரூபா 3500 ரூபா இல்லை? சும்மா அதிகமா ஜெயின்ஸாக்கெல்லாம் கணக்கு தெரியாது, நம்ம கொடுக்குறது தான். அது மட்டும் இல்லை, ஜெயின்ஸாக்கு வந்து நம்ம கொடுக்குற காசு 2000 எப்படி செலவு பண்ணுன்னு தெரியாது. போய் அடுத்து ஏதாவது தோசைக்கல் வாங்க போகிறேன், பராட்டா கடை வைக்க போகிறேன்னு இருக்கிறேன். கொடுத்துருவோம், நம்ம படுத்து தொலைட்டோம். கூட பேசிக்கிட்டே வைக்காம வேலை வைக்கிது எனக்கு. சங்கீத சக்கரவர்த்தி உச்சுக்குடிமையாக்கா அவர்களே, வெளியே வாங்க. இப்போ எதுக்கு அவளை கூப்பிடுறா உருப்படாதவளை? என்னடா மூமா பேரே எல்லாம் ஒண்ணா வந்து நிக்கிறியா? ஒன்றும் இல்லை கூட, இப்போ நோம்பு முடிஞ்சிருச்சு. எப்போ இந்த பாட்டு கிளாஸ் வர? பரீட்சைக்கு தேதி சொல்லித்தானுவா, செருப்படி வாங்கிடுவா. போய் வீட்டில் உட்காந்து படிக்கிற வழியை பாரு. ஜெயின்ஸா படிப்பு வேற இசை வேற, நீ இதை தகவல் கூடாதாமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். யாருக்கு மட்டும் வாங்காட்டி ஈக்கிது உங்களுக்கு. கரெக்டா ஜெயின்ஸா, நீ நாளை வந்து வா. நான் ஓகேவா, படிச்சுட்டு வா. ஓகே இப்போ நான் வேலை போகிறேன் ஜெயின்ஸா, நான் வேலை போகிறேன். சொந்த பேருன்றக்கா சாட்டையை போட்டுட்டு வரையே, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? அத்தியாடி ரசீதா, காதை கலட்டி போட்டுக்கிறான் இங்கே தான் இவன். அது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. உன் குடும்ப விஷயம் வீட்டுக்குள்ள நாருனா பரவாயில்ல, ரோடே எவ்வளோ நாருது அப்படிதான் கேட்பான். ரோடே நாருனா செண்டடிச்சு விட்டுட்டு பாடி வந்துட்டான். நோம்பு பிடிச்சதுனால அல்லாண்டு இருந்தேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் பார்த்துக்க, அவ்வளோதான். ரசீதா அங்க வா, உள்ள வா, ஜெயின்ஸாவா வந்துக்குது, கூட்டிக்கிட்டு வா. ஆமா நான் வந்துக்கிறேன், வாசல் நிற்கிறேன், அந்த வர்றேன் இருங்க. வாடி, ஓகே காதில் ஒன்று சொல்லிட்டு பேசி நிற்கிறது. வா உள்ள இருக்க போ, என்னன்னு தெரியல கூப்பிடுறாங்க. நீ இந்த முன்னாடி போ, நான் வர்றேன். ஒரு எறும்பை நசுக்கி போட்டுட்டு வர்றேன், கட்டெரும்பு. அத்தியா எனக்குள்ள மரியாதைய 8th வீட்டில் தான் இருக்கிறான். உன்னை ஒரு நாளில் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பாருவலா, அந்த வீட்டில் உள்ள பெரிய மனுஷன் அவரே என்னை கூப்பிட்றாரு. வாசலை நிற்காத உள்ள இருக்க வாண்டு பார்த்துக்க, இனிமேலாவது என்னை பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன பெரிய இது உங்களை கூப்பிடுறாங்க, பாப்பா வேலைக்கு வரைக்கும் கூப்பிடுவாளுவோ, அதுக்கப்புறம் நாயப்புறமா ரோட்ல போட்டு விட்டுருவாளோ, திரும்பி ரோட்லாம் கிடக்கணும். எப்பனாலும் இங்கதான் நிக்கணும், திரும்ப பார்க்க தானே போறேன், கல்யாணம் முடிஞ்சா வெட்டி விட்டுருவாளோ உன்னைய. பொறாமையில பொங்காத, நான் தான் என் தலைமையில அந்த கல்யாணமே. ஜெயிச்சா கூட சொல்லவா? நீ சொல்றத கேட்கிற மூடல நான் இல்ல, இருந்தாலும் நான் போய்கிட்டே இருக்கிறேன், நீ சொல்லிக்கிட்டே இரு, காதல விட்டு. ஜெயிச்சா கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருந்தா சும்மா விட்டுருவாளுவோ, என்ன மாச்சு ஒண்ணுன்னு வச்சுக்க, முதல்ல கழுத்ததான் இருப்பாளோ கரண்டு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கதவை சாத்திட்டு கிளம்பு. நான் கதவை சாத்திட்டு கிளம்புறேன், நீ வாயை மூடிக்கிட்டு போ. என்ன நானா என்ன பண்றிய? பெருநாளைக்கு வட்டல பங்கடா பசிலாம் திண்டியலா? நான் தான் வச்சேன். சாப்பிட்டேன் ஜெயின்ஸா, நீ சாப்பிட்டியா? சுகர் இல்ல உனக்கு, கொஞ்சமா சாப்பிடு. இனிப்பு சுகர் உள்ளவோ இனிப்பு கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறணும். ஆமா ஆமா நானா எங்க கொஞ்சமா திங்குது, அள்ளி வச்சு ஏவிடுறது. ரசீதா சொன்னுச்சு, வீட்டுக்கு போயிட்டு வந்தது, மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாம் நல்ல சனமாக தான் இருக்கிறாங்க. வீடு வாசல்லாம் நல்லா இருக்கு, பையன் தான் நல்ல வேலையில தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு சம்மதம் தான். என்ன ஜெயின்ஸா, முடிச்சிடலாம்ல, இன்னும் இதெல்லாம் கிடையாதுல்ல? ஆமா நானா நல்ல சம்மந்தம் தான். அவ்வளோலும் காலையில ரோஜாக்கு ஃபோன் போட்டாங்கன்னா அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். இந்த உச்சி குடும்பி பக்கிரிச்சு வாசல் ரெண்டுக்கிட்டு இல்லாத பேச்சு பேசுறாமா. அவள்கிட்ட ஏன் அம்பளத்துக்கு நிற்கிறேன்? அவளுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு? ஏண்டி அது அப்படியே பல வீட்டாவில் ஒன்றும் செய்ய முடியாது. இது ரோஜாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டாகலாம், நான் சொன்னாகண்டு. நான் ஒன்றும் நம்மளோ தரப்பில் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிப்பா போலக்கு. என்னன்னா நான் சொல்லி விடலாம்? எங்க ஷாஜகான் வெளியே போயிட்டானா? எங்கே போனான்னு எத்தனை விடுறா படுத்து? 10 மணி வரைக்கும் வந்து படுத்து தூங்கினா வீடு உருப்படுமா? எழுப்பி விட அவனை. ஜொலகா ஷாஜகானை எழுப்பி விடுமா? சரி மாமி. இந்தாங்க இந்தாங்க எந்திரிங்களா, மலப்பா பட்டன் நெளியுவாங்க. எடே காலைல டார்ச்சர் பண்ணாருக்கா, அதான் சொல்லிட்டேன். எதாவது உதப்பட போறேன் கேட்டேன். உங்க வாப்பா கூப்பிடுறாங்க. அவன் அதை விட பெரிய டார்ச்சர். என்ன வாப்பா, மணி எத்தனை? 10.
பத்தே ஆயிடுச்சா அப்போ வரேன் சொல்ல அப்போ தான் வரேன். ஜெயின்ஸா மாமியா எப்போ வந்தியே தேத்தனி குடிக்கிறீங்களா? கொஞ்ச நாள் ஆகலாமா மரியாதை கூட வாய்க்குது. இப்போதான் ஜோஹா குடிச்சிட்டு வந்தேன். ஏன் கொஞ்சம் குடி வந்துச்சா? நானா சொல்லிட்டாஹா கொஞ்சோண்டு கொண்டுக்கிட்டு வாமா. இந்த ஜெயின்ஸா வந்து உட்காந்து மூசலாம் வாங்கிட்டு இருக்கா. வாங்க ஜெயின்ஸா வாமே எப்போ வந்தீங்க? என்ன சார் உட்கார் உட்கார். இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வீட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்களாம் வாப்பா. என்ன நம்ம சொல்லி விடலாம்? உங்களுக்குலாம் இதானே பிடிச்சிக்குதானையா? ஆமாம் அது ஒன்றும் இதெல்லாம் இப்போ ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் பெரிய மனுஷங்களோட பேசி என்னன்றதை சொல்லிடுங்களா? ஏண்டா எல்லாத்தையுமே இப்படித்தான் பேசுவியா? நேரில் போய் பார்த்துருக்குற பிள்ளைய கொடுக்க போகிறோம், உனக்குன்னு ஏதாவது ஒரு அபிப்பிராயம் நல்லது கெட்டது ஒன்றுமே இல்லையா? சாணி மூட்டாவன். ஒன்றும் இல்லை நம்ம கொடுக்கல் வாங்கலாம் என்ன கேட்குறாங்க என்னன்றத நம்ம பேசணும்ல. நம்ம சக்திக்கு பண்ண முடியுமா? அவங்க நம்மள்ட்ட என்ன அதில் பார்க்குறாங்க அதெல்லாம் இது பண்ணணும்ல. இந்த மாதிரி நான் வார்த்தை சொல்லுவேன். அதான் நீங்கள் முடிச்சிருங்க, நீங்கள் செஞ்சுருங்க. இந்த தவுட்டுக்கு வாங்க நம்மளாமா பேசுவான். வலுவா விட்டு சண்டை முட்டுச்சுல இவ்வளோ பதில் சொல்றது. நான் தான் போயிட்டு அப்புறமா வரவா இருடி இதை பேசினீங்க. நம்ம எங்கே தொலைகிறா? பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான். சரிடி ஜெயின்ஸா ரோஜாட்ட சொல்லு அவங்களுக்கு பிடிச்சதான் இருக்குது. ஒன்றும் இது இல்லை இல்லை நான் என்ன செஞ்சு பண்ணிக்கிறலான்னு சொல்லு. நம்ம எதுவும் வளமை செஞ்சு கொடுத்து ஒன்றுமடி. ஆமாம்மா வளமண்டு ஒரு 100 முட்டாசன்னா சுட்டு கொடுத்து விடுவோம்மா. முட்டாசா? சரிடி சொல்லிடு. அவ்வளவு பேசினாங்களாம்மா நகை பவனை பற்றி? அவ்வளவா நீங்கள் போடுறத போடுங்கட்டாகலாம். அவ்வளோ காசு பணத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இது இல்லடி. பொண்ணு லட்சணமாக என்ன முடிச்சுக்கிறேன்னு சொன்னாலுவோம். நம்ம ஏன் போய் கேட்கணும்? அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை போட்டு விட்டு அனுப்பி விடுவோம். இந்த காலத்தில் யார் அதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு நிற்கிறது? அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அவ்வளோக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கிற வேண்டியது தான். பொண்ணு கிடைக்கிறதே பெருசாகிக்குது. இப்போ இதை நகை பன்னெண்டுக்கிட்டுலாம் கேளாது. சரி அப்போ நீ சொல்லிடு ரோஜாட்ட. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பண்டி. ஆமாம் கொஞ்சம் பிள்ளை பேர் சொன்னோம்மா அதையும் சொல்லி விட்ருவோம். வாங்க. நசீரா ஜெசீரா ஃபவாஸ் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும். அசார் தாஹிரா ஃப்ரம் துபாய் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. வலைக்கும் சலாம்மா. சுபைதா பேகம், ஆரிபா, முகமது சுஹைல், அமீர் சுல்தான் இந்த பேர்லாம் சொல்லியிருந்தீங்க மாமி. துவா செய்ய சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் துவா செய்கிறோம்மா இன்ஷால்லா. நீங்களும் எங்களுக்கு துவா செய்யுங்கம்மா. நாகூர் தெருப்பள்ளி தெரு அப்துல் காதர் அரஃபாத் பெயர் சொல்லுங்கள் மாமி. அதுவும் ஜெயின்ஸா தான் சொல்லணும். ஜெயின்ஸா கொஞ்சம் வேலையாக போயிட்டாமா. யஜமான் சேட், வெண்ணிலா, ஃபஹத், ஹனின் பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? முபாரக் ஷிஃபானா பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஃபாதில் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? யாஸ்மின் சமீரா ரிஃபா ஃபாத்திமா ஈத் முபாரக் சொல்லியிருந்தீங்க. பேர் சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? சிஃபானா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? இருக்கிற கமெண்ட்ல இருக்கிற பேர் வரைக்கும் சொல்லிட்டோமா இன்ஷால்லா. இல்லை யார் பேராக ஒரு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, அதே விதமாக கமெண்ட் பண்ணுங்கம்மா.